இந்த ஜெபம் தலைப்பு 30 வெள்ளிக்காசு. தலைப்பு 30 வெள்ளிக்காசு. வேத பகுதி மத்தேயு 26ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரையில இந்த பகுதியை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். மத்தேயு 26 10வது வசனத்திலிருந்து அதாவது 16வது வசனம் வரையில இந்த பகுதி முன்குறிக்கப்பட்ட ஒரு பகுதியாக இது இருக்கிறார். இதில் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. இருந்தாலும் 30 வெள்ளிக்காசு அப்படின்னு சொல்றார். ஒரு 4 காரியம். இது முதலிய முக்கியமானது என்னன்னா, இயேசுவை காட்டி கொடுத்தல் என்ற தலைப்பில் வருது. இயேசுவை காட்டி கொடுத்தல். நம்ம கூட சில நேரத்தில் நமக்கு ஆகாதவங்களா இருந்தா நாம கூட சில நேரத்தில் தைரியமா அதை செஞ்சிருவோம். அவர் அங்கே இருக்கிறாரு போங்க அப்படின்றோம். சில காரியங்களை தெரியுதோ தெரியலையோ காட்டி கொடுக்கறதுல ரெடி ஆயிடும். இதை முதல் காரியம் அதில் சொல்றார். முதல் காரியம், யூதாஸ் இதை இயேசு காட்டி கொடுக்க அவன் முன் வந்தான். அதாவது யார் அப்படின்னா 12 சீடர்கள் ஒருவன். ஆமா, அவனுக்கு யூதாஸ் காரியத்து அப்படின்னு ஒரு பேரு. 12 சீஷர்கள்ல ஒருவனாக இவன் இருந்தான். ஆனா இவனுக்கு ஆண்டவரை காட்டி கொடுக்கிற அந்த காரியம் பிசாசு இவனுக்குள்ள வந்ததுனால அவன் காட்டி கொடுக்க முற்பட்டான் என்று சொல்லப்படுகிறார். 2வது, அங்க போய் கேட்கறான், நான் அந்த ஐயாவை காட்டி கொடுத்தா நீங்க என்ன கொடுப்பீங்க? சன்மானம் எதிர்பார்த்து, நான் காட்டி கொடுக்குறேன், என்ன கொடுப்பீங்க? பாருங்க, இது ரொம்ப பெரிய காரியம். இவன் தான் 12 சீடர்கள்ல ஒரு ஆளு. அதோட பணப்பைய கையில் வச்சுக்கிட்டு நடந்த ஒரு ஆள். ஆண்டவரோட கூட ஊழியத்துக்கு போகும்போது பணப்பைய சுமந்துக்கிட்டு போன ஆள் இவன் தான். யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் அதெல்லாம் செய்து கொண்டிருந்தவன் இவன் தான். இவனுக்கு இந்த சன்மான ஆசை எப்படி வந்தது அப்படின்றது சரியா தெரியல. ஆனா இங்க சொல்றாரு, என்ன கொடுப்பீங்க அப்படின்னு போய் ராஜாங்கத்துல அரண்மனையில கேட்கிறான், சன்மானம். 3வது, அவர்கள் 30 வெள்ளிக்காசு தருவோம் என்று வாக்கு கொடுத்தார்கள். 30 வெள்ளிக்காசு அப்படின்னா ஆண்டவருடைய மதிப்பை அவ்வளோ குறைத்து மதிப்பிட்ட ஒரு காரியம். அவங்க சொல்றாங்க, யோ அவர் என்னையா பெரிய ஏசுநாதரு, அவர் இன்னைக்கு காட்டி கொடுக்கறதுக்கு என்ன ஒரு 50 வெள்ளிக்காசா தருவா, 1000 வெள்ளிக்காசா தருவா, ஒரு 30 காசு தரும் போயா அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவருக்கு மதிப்பை நிர்ணயித்தார்கள். 30 வெள்ளிக்காசு. 4வது, அதாவது அவரை காட்டி கொடுக்க 30 வெள்ளிக்காசு கொடுக்குற அப்படின்னா சமயம் தேடிக்கொண்டிருந்தார். அதாவது நேரமும் காலமும். எல்லாத்தையும் ஒரே நாளில் காட்டி கொடுக்குவோம் அல்லது ஒரே நாளில் காரியத்தை பண்ணிடுவோம், யாரால முடியாதுல்ல. அந்த நேரம், அந்த சமயம், இவர் எங்கே போவார், எங்கே வருவார், என்ன பண்ணுவார், யார் வீட்டில் இருப்பார், இந்த நேரம் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார், இது எல்லாத்தையும் அவன் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தான். கூட தாங்கிறான், கூடவே தான் இருக்கிறான். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில நேரத்தில் நம்முடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கிற நம்பிக்கைக்குரியவர்களை, நம்முடைய உடன் பிறந்தவர்களை இந்த சமயம் பார்த்து காலம் பார்த்து காட்டி கொடுக்கறதுக்கான நேரத்தெல்லாம் எப்பவுமே தேடக்கூடாது. அது ரொம்ப பெரிய பாவம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இவனே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் போனீங்கன்னா இவனே அந்த வெள்ளிக்காசு கொண்டு போய் அரண்மனையில தூக்கி எரிஞ்சிட்டான். பரிசுத்தவான நான் காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டான். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அது உண்பாடு, நாங்கள் என்னடா பண்ணுறது, நீ தாட வந்து கேட்டேன், நான் காட்டி கொடுக்குறேன், என்ன கொடுக்குன்னு நாங்கள் ஒரு மதிப்பை கொடுத்தோம் அப்படின்னு ஒன்று இந்த காசு ரத்த காசு அப்படின்னு தூக்கி அரண்மனையில வீசிட்டு போயிட்டான். போனவன் சும்மா போல, அவனை குறித்து பைபிள் சொல்லுது, அவன் 4 கொண்டு செத்தான் அப்படின்னு சொல்லுது, உடல் வெடித்து செதறி போனான் அப்படின்னு. இப்போ பாருங்க, அவன் செத்து போயிட்டான், அவங்க அதை எடுத்தாங்க, அவனே பரிசுத்தவான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு இந்த காசு இது ரத்த சம்பந்தமான காசு, அதாவது கரைப்பட்ட காசு, அதாவது இது காட்டி கொடுக்கப்பட்ட துரோகியான காசு, அந்த காசை நாம வச்சிடக்கூடாது, அதை கொண்டு போய் ஒரு இடத்தை வாங்கி குயவனுக்கான இடமாக அன்றைக்கே அதை தீர்மானம் பண்ணிட்டு போயிட்டான். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட ஒரு வேதனை என்ன செய்ய மாட்டார், கூட்டார். இப்போ இவன் ஆசைப்பட்டது கிடைச்சது, ஆனா பரிசுத்தவான காட்டி கொடுத்தோம் என்று மனம் வதைக்கப்பட்டது, மனம் அழுக்கப்பட்டது. அவன் உடனே போனான், ஒருவேளை ஏதாவது பண்ணிடலான். ஆனா அவன் காசு வாங்கினதோட அவன் அரண்மனையில விடலை. ஏன்னா அதுக்கு முன்னாடி போய் போட்டிருந்தான்னா கூட இவரை தப்பி வைக்கிறதுக்கான வழி இருந்திருக்கும்.
ஆனா இவன் நினைச்சா இந்த காசை வச்சு எதனா பண்ணலாம். அவர் இறந்த உடனே உலகமே அழுகிறத பார்த்து இவன் நாண்டு கொண்டு சாகிறதுக்கு முடிவெடுத்து இந்த காசோட நாயாச்சாவரும் தூக்கி மூணுல போட்டான். பெரியமார்கள், நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே ஜாக்கிரதையாய் வாழணும், எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கணும், நாம் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது என்பதை இதுல இருந்து ஆண்டவர் காட்டுறார். ஒரு 5 வசனம் சொல்றேன், நல்லா கவனிங்க. அதாவது மத்தையில இந்த 26 15 வாசிக்கலாமா? என்ன சொல்றாரு பாருங்க. நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். இந்த 30 வெள்ளிக்காசு கூட ஏன் இவனுக்கு உடன்பட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இது பழைய ஏற்பாட்டுல, அதாவது ஒரு வழக்கமான ஒரு காரியமாக சொல்லப்படுகிற காரியத்தை தான் அந்த அரண்மனையில தீர்மானிச்சார்கள். கேட்டா, நான் காட்டி கொடுக்குறேன், என்ன கொடுப்பீங்க எனக்கு சன்மானம்? இவன் தான் பைய தூக்கிட்டு போனவன். ஆண்டவர் சொல்றாரு, இவங்களுக்கு இது செய்யணும்னா அவங்களுக்கு அது செய்யணும்னு 12 பேர்கிட்ட கேட்குறாங்க. ஆண்டவர் 200 வெள்ளி பணம் வேணும். அப்போ யூதாஸ் தான் இவர் பொருளாளர் மாதிரி வச்சுன்னு அவன் தான் தூக்கிட்டு போறான். வர ஆண்டவர்கிட்ட கொடுக்குற காணிக்கெல்லாம் தூக்கிட்டு போயின்னுக்கிறான். இதுக்கு மேல அவனுக்கு என்ன ஆசை? இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய அதாவது பாவத்துக்கு பல காரியங்களை தேடுது பாருங்க. இவன் 30 வெள்ளிக்காசுன்னு சொன்னான். இது 30 வெள்ளிக்காசு அவன் சொல்லல. இப்போ வருவோம், அதாவது யாத்திராகமம் 21ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். பழைய ஏற்பாட்டில் இது நிர்ணயம் பண்ணி வச்சுக்கிறாங்க. யாத்திராகமம் 21ஆம் அதிகாரத்துல 32வது வசனம் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணாவையாவது முட்டினால் அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு 30 சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க கடவ, மாடு கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இந்த காரியம் தான் யூதாசுக்கு நடந்தது. அல்லேலூயா. யூதாசுக்கு என்ன ஆகணுங்க? அந்த மாடு என்ன செய்யப்படணும்? கொல்லப்படணும். பரிசுத்தவான காட்டி கொடுத்தவன் கொல்லப்படணும். அவனே நாண்டுகிட்டு செத்துட்டா. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நம்ம வாழ்க்கை கடவுளுக்கு விரோதமான காரியத்தை, கடவுளுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமான காரியத்தை, சபையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அதாவது விசுவாசிகளுக்கு விரோதமான காரியத்தை எப்போதும் காட்டியெல்லாம் கொடுக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம முதலாளி, வேலை கொடுத்த முதலாளி, நம்முடைய கணவர், நம்முடைய மனைவி, பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர், நம்முடைய உறவினர், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவசரப்பட்டு அவன் சரியில்லைங்க அப்படின்னு காட்டியெல்லாம் கொடுக்கூடாது. இங்க காட்டி கொடுத்தா என்ன ஆகுதுன்னா அப்படின்னா, ஒரு மாடு போய் முட்டி அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு 30 வெள்ளிக்காசு என்ன செய்யணும்? கொடுக்கணும். முட்டின மாடு என்ன செய்யணும்? சாகணும். இப்ப அதுதான் யூதாசுகளது அவர்கள் செய்த அந்த காரியம் தான் இங்கே இந்த ராஜாங்கத்தை நடக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் எதையுமே அப்பப்போ செய்யறதில்லை. ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட காரியத்தை தான் எங்கேயாவது நடக்குது. இப்ப பாருங்க, 2வது இந்த வெள்ளிக்காசு கூட எங்க இருந்தது அப்படின்னா, சகரியாவின் புஸ்தகத்துக்கு வாங்க. அங்க 30 காசு கொடுக்கணும்னு சொன்னாங்கல்ல. சகரியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் என்ன சொல்றாரு பாருங்க. சகரியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்றார். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என்னுடைய கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடு கூட சொன்னேன். அப்போது எனக்கு கூலியாக அவர்கள் என்ன கொடுத்தாங்க? இதத்தான் யூதாசுக்கு கூலி கொடுத்தாங்க. அல்லேலூயா. அந்த காசு என்ன காசுங்க? இயேசுவை பாவ பரிசுத்தவான காட்டி கொடுத்த காசு, பாவ காசு. சகரியா இந்த சூழ்நிலையில அங்க சகரியாவின் புஸ்தகத்துல சொல்லப்பட்ட ஒரு காரியமாய் அங்க காணப்படுகிற ஒரு காரியத்துல சொல்றா, உங்க பார்வைக்கு எப்படி இருக்குது அப்படி செய்யுங்க, கூலியை கொடுங்க, இல்லாவிட்டால் எப்படின்னா விட்டு போங்க அப்படின்னா, அவங்க நிர்ணயம் பண்ணது 30 வெள்ளி காசு. இதத்தான் பார்வோன் அரண்மனையிலிருந்து வெளிப்பட்டது. இப்ப அது எங்க வருது? மத்தேயு 27 வாங்க. மத்தேயு 27 9வது வசனம் கொஞ்சம் பாருங்களேன். என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு 27:9 ஒரு வார்த்தை சொல்றாரு. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாக 30 வெள்ளி காசை அவர்கள் எடுத்து, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயனுடைய நிலத்துக்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது. அப்போது என்ன செய்தது? அப்போ இது இரத்த சம்பந்தமான காசு, பாவத்துக்கான காசு, பரிசுத்தவான காட்டி கொடுக்கப்பட்ட காசு.
பிரியமானவர்களே, ஜாக்கிரதையா இருக்கணும். எப்போதுமே எப்போதுமே விசுவாசிகளோ, குடும்பத்தில் இருக்கிறவங்களோ, பெரியவர்களையோ, சிறியவர்களையோ, உறவினர்களையோ, எஜமான்களையோ, உடன் வேலை செய்கிறவர்களையோ, சபை போதகரையோ, சகா விசுவாசிகளையோ அவசரப்பட்டு காட்டி கொடுப்பதை நாம் செய்யக்கூடாது. அப்படி காட்டி கொடுத்தா அது பாவமான வெகுமானமா இருக்கும், பாவமான ஆசீர்வாதமா இருக்கும், பாவமான சமாதானமா இருக்கும், பாவமான தண்டனையாகவே அது மாறிடும். அந்த மாட்டை கொல்லணும்னு கட்டளையிட்டது போல யூதாசை கொன்னுட்டாங்க. அவனே போய் விழுந்துட்டான். அவன் மனம் வாதிக்கப்பட்டது. பரிசுத்தவான கொன்னுட்டுனே, பரிசுத்தவான காட்டி கொடுத்துட்டனே, பரிசுத்தவான ஐயோ நான் அரண்மனைக்கு வித்துட்டனே. நம்ம வாழ்க்கையில வாங்குற காசு ஒன்றும் பெருசு கிடையாது, காட்டி கொடுத்துட்டு வாங்கிட்டு போற காசு பெருசு கிடையாது. ஆனா அதுவே நம்ம என்ன செய்கிறோம், கொன்றுவிடும். கடைசியாக இதுல பாருங்க, இன்னொரு சமம் இருக்கிற என்ன அப்படின்னா, இந்த காரியத்துக்கு முன்னுதாரணம் ஒருவன் இருக்கிறான். இயேசுக்கு காட்டி கொடுத்தாங்களே முன்னுதாரணம், அதுதான் இங்க இயேசுரார்கிட்ட வருது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் பாருங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 28வது வசனத்துல ஒரு முன்னுதாரணமான ஒரு ஆள் இருக்கிறார். ஆதியாகமம் 37:28 என்ன சொல்றாரு பாருங்க. அந்த வர்த்தகர் மீதியானர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளி காசுக்கு என்ன செய்தாங்க, விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திலிருந்து என்ன செய்தாங்க, மதிப்பு அவனுக்கு முன் உதாரணமா வித்து போட்ட கதை தான் இந்த யோசேப்பு செய்தா. அங்க 20 வெள்ளி காசு, இங்க எவ்வளவு காசுங்க, ஏசுனாரு ஏதோ தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, மேசியான்னு சொல்றாங்க, ஏதோ யூதர்களுடைய கடவுள்னு சொல்றாங்க. அதனால 10 வெள்ளி காசை கூட்டி கொடுப்போன்னு 10 வெள்ளி காசை கூட்டி 30ன்னு சொன்னானே. இயேசுக்கு முன்னாடி ஆளும் யோசேப்பு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. யோசேப்புக்கு முன்னாடி ஆளு யாருங்க, இயேசுநாதர். வரப்போற காரியம், இயேசுநாதருக்கு முன்னாடி ஆளு யாரு, யோசேப்பு. இந்த யோசேப்பின் அடிப்படையில் தான் இயேசுவையே அந்த காசு கொடுத்து கிரயமாய் பெற்றார்கள். இன்னைக்கு நாடு கூட, உலகம் கூட, சபை கூட, வீடு கூட, வியாபாரம் கூட, வேலை கூட நம்மோடு கூட இருக்கிறான அவனாலேயே சிதறப்பட்டு போகிறார். அதுதான் சங்கீதக்காரர் சொல்லுவார். சங்கீதம் 22 ஒரு வார்த்தை வாசிருவோம், முடிஞ்சு போகுது. சங்கீதம் 22 ஒரு வார்த்தையை சங்கீதக்காரன் சொல்லுவார். அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, 22 அந்த வார்த்தை அது சொல்லுவாரு. அதாவது என்ன பேசுறாரு அப்படின்னா, 22 அந்த வார்த்தை சொல்றாரு. சரி சரி, அதுல ஒரு சம்பவம் சொல்றாரு. என்னுடைய சகோதரனே என்னை என்ன செய்தான், காட்டி கொடுத்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். கூட இருக்கிறவனே அவனே குதிக்கால என்ன செய்தான், தூக்கினான் அப்படின்னு அந்த 22 ஒரு வார்த்தை இருக்கிறார். அதாவது முன்னாடியால். சரி, யார் அப்படின்னா சீடர் தான் காட்டி கொடுத்துட்டான், முடிச்சிடலாம். பாருங்க, இப்போ அந்த யோசேப்பின் முன்னாடியாலம் தான் இங்கே ஆண்டவருக்கு இந்த சம்பவங்கள் காணப்பட்டதாக வேதம் சொல்லுங்க. பிரியமானவர்களே, நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்பவுமே இது மாதிரி எல்லாம் அவசரப்பட்டு எவனா கேட்டான்னா சபை காட்டி கொடுக்கறது, வீட்டை காட்டி கொடுக்கறது, சொந்தக்காரை காட்டி கொடுக்கறது, சபை மக்களை காட்டி கொடுக்குறது, எஜமான காட்டி கொடுக்குறது, உடன் வந்த இருந்தா பார்க்கலாம், இல்லை கட்டி போகலாம், அவனாச்சு நம்மாச்சு கடவுளாச்சு அப்படின்னு ஒதுங்கி போனா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்போ காட்டி கொடுத்தாங்க, யார் காட்டி கொடுத்தா, யாரு அவன், யாரு 12 சீசர்களோடு ஒரு ஆளு, அவன் தான் இயேசுவையே காட்டி கொடுத்தான். அதனால தான் சொல்றார், என்ன குதிக்கால தூக்கினா வேற யாருன்னா தூக்கிந்தா கூட பரவாயில்ல. சங்கீதம் 22 சொல்றார், அவன் என்னுடைய அப்பத்தையே சாப்பிட்டு என்னோடு இருந்தவனே அப்படின்னு சொல்லுவார். அப்போ யார் அப்படின்னா யூதாசே காட்டி கொடுத்தான். பிரியமானவர்களே, நாம் எச்சரிக்கையா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், எழுந்திருப்போம். நல்ல பிதாவே, இந்த 40 நாள் ஜெபத்தினுடைய 41வது நாள் நாங்கள் வந்துட்டோம் ஆண்டவரே.
இந்த பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் பரவாயில்ல, வந்தாங்க, ஜெபித்தாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். 30 வெள்ளி காசை ஆண்டவரே கொடுத்ததுனால இயேசுவே பரிசுத்தவானையே காட்டி கொடுத்தது போல நாங்கள் அப்படி இல்லாதபடி எப்போதும் உமக்கு பயபக்தி உள்ள பிள்ளைகளாய் இருக்க உதவி செய்யும். பணத்துக்காக நாங்கள் காட்டி கொடுக்க வேண்டாம், பொருளுக்காக நாங்கள் பரிசுத்தரை காட்டி கொடுக்க வேண்டாம், சபையை காட்டி கொடுக்க வேண்டாம், குடும்பத்தை காட்டி கொடுக்க வேண்டாம், எஜமானை காட்டி கொடுக்க வேண்டாம், விசுவாசியை காட்டி கொடுக்க வேண்டாம், பிள்ளைகளை காட்டி கொடுக்க வேண்டாம், பெற்றோர்களை காட்டி கொடுக்க வேண்டாம். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானுடைய கிருபை வெளிப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.